வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 10th ஹிஸ்டரி லெசன் 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்டது 1858 நவம்பர் 1 ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. உரிமை சாசனம் இந்திய மக்களின் மேக்னா கர்ட்டா என்று அழைக்கப்பட்டது. விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டவர் கானிங் பிரபு. விக்டோரியா பேரறிக்கையோட முக்கிய அம்சங்கள்: இந்திய பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மத தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது. அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ராணுவத்தில் இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. காலாட்படை கட்டுப்பாடு ஆங்கிலேயர் வசம் இருந்தது. கூர்கா, சீக்கியர், பதான்கள் போன்ற இந்துக்கள் அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. கருநீல சாய கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சி 1859 60 வரை வங்காளத்தின் நடியா மாவட்டத்தில். நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. இந்திய மற்றும் ஐரோப்பிய மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை தெரிவிக்க இந்த நாடகத்தை இயற்றினார். முதல் தக்கான கலவரம் 1875 மே மாதம் பூனா அருகே சூபா கிராமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.